குவைத் உள்துறை அமைச்சகம் 6 கவர்னரேட்டுகளில் பயோமெட்ரிக் மையங்களுக்கான நீட்டிக்கப்பட்ட வேலை நேரத்தை அறிவித்துள்ளது. குவைத் அடையாள புலனாய்வுத் துறைகள் மற்றும் வணிக வளாகங்கள் இப்போது வாரம் முழுவதும் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை அனைத்து மக்களும் பயோமெட்ரிக் கைரேகை நடைமுறைகளை முடிக்க வசதியாக செயல்படும் என செய்திகள் வெளியாகியுள்ளது. குவைத்தில் குழந்தையை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக எகிப்து இஸ்லாமிய கல்வி ஆசிரியருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து குவைத் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முன்னதாக குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருந்தது. ஆனால் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தண்டனையை 5 ஆண்டுகளாக குறைத்தது. விசாரணையில் குழந்தையிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பணம் தருவதாக கூறி ஃபர்வானியாவில் உள்ள ஒரு வீட்டுக்கு அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் என செய்திகள் வெளியாகியுள்ளது.